ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகேஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம முயல் கறி சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி இரும்பு வடை சட்டியில் ஒரு 100 மில்லி நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சோம்பு, 3 பட்டை, 5 கிராம்பு இதில் சேர்த்திக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா மற்ற சாமான் எல்லாமே சேர்த்துவோம். சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்து குட்டியாக வெட்டி இருக்குது. அதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் பாதி வெந்துருச்சு. இப்போ கருவேப்பிலை ஒரு கொத்தும், 2 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுருவோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு சின்ன சைஸ் தக்காளி வெட்டி வச்சு அதை சேர்த்திக்கலாம். சுக்காங்கிறதுனால நம்மளுக்கு தக்காளி கம்மியாக இருந்தால் போதும், பெருசாக சேர்த்த வேண்டாம். இந்த தக்காளி வேகிறதுக்காக உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம இப்போவே ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ மசாலா பொருட்கள் சேர்த்திக்கலாம். மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். கறி மசாலா தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். கொத்தமல்லி பொடி 1.5 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இது எல்லாமே நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். நான் இன்றைக்கி 3/4 கிலோ அளவுக்கு முயல் கறி எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா மஞ்சத்தூள் போட்டு 2-3 டைம் கழுவி எடுத்து வச்சுருக்கு. இதை நம்ம இப்போ வடைச்சட்டியில் சேர்த்திக்கலாம். முயல் கறி கொஞ்சம் கவுச்சி வாசம் அதிகமாக இருக்கும். அதனால தான் நம்ம மசாலா எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்திருக்கோம். நம்ம மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுக்கும்போது அந்த கவுச்சி வாசம் நம்மளுக்கு இருக்காது. இதை நல்லா பெரட்டி விட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம இதை தட்டு போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைப்போம். அப்போ தான் முயல் கறியில் இருக்கிற தண்ணி எல்லாமே வெளியில் வந்து நல்லா வேக ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்களா, நல்லா தண்ணி விட்டு வேக ஆரம்பிச்சிட்ருக்கு. நான் இன்றைக்கி ஒரு முயல் பிடிச்சிருக்கேன். 1.25 கிலோ இருந்துச்சு. சுத்தம் பண்ணும்போது 3/4 கிலோ தான் வந்துச்சு. இப்போ ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு இந்த கறியை நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி கொதிக்கிற வரைக்கும் அடுப்பு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். அடுப்பை சிம் பண்ணிக்கலாம். நீங்கள் குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்தால் இது ஒரு 4 விசில் அளவுக்கு வச்சுருங்க. நான் ஒரு 20 நிமிஷம் போல் சிம்மில் வச்சுட்டேன். பாருங்கள், தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி வெந்து வந்திருக்கு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிற வேண்டியது தான். பாருங்கள், நல்லா ட்ரையாக சூப்பராக ரெடியாக இருக்குது. இதனோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்குது. கறி வெந்ததுக்கப்புறமா நல்லா கமன்னு வாசனை வருது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவராக இருக்குது. சூப்பரான முயல் கறி சுக்கா ரெடி ஆயிடுச்சு. வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ சாப்பிட்டு பார்த்தரலாம். செம்ம டேஸ்ட்டுங்க. முயல் கறினா முயல் கறி தான், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இதை அடிச்சுக்க கண்டிப்பாக சிக்கன் மட்டனால் கூட முடியாது. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.